எல்லா ஈவுகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி రాజా యేసు రాజా, నన్ను చూచువాడా, నిత్యం కాచువాడా, என்னை காண்பவரே, தினமும் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் కూర్చుండుటా నేలేచుండుటా బాగుగా ఎరిగి ఉన్నావు రాజా, బాగుగా ఎరిగి ఉన్నావు. நான் அமர்வது நான் எழுவது, சொல்லுவோம், நான் அமர்வது நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா యేసు రాజా, ధన్యవాదం యేసు రాజా, நன்றி ராஜா యేసు రాజా, ధన్యవాదం యేసు ராஜா. எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உட்கார்தலையும் எழுதலையும் எங்கள் படுக்கையும் அறிந்திருக்கிற தேவன், இந்த இரவு வேளையிலும் எங்களோடு இடைபடும் இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். காலை தவறி மாலை வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த வாரத்துல மாலையில சர்பத்தை பற்றி, இந்த வாரம் மாலை ஆராதனையில நாம் மிருகங்களை பார்ப்போம் என்று சொல்லி பன்றியை பற்றி பார்த்தோம். பன்றியின் குணம் ஆட பார்க்கல, ஆனா சும்மா தொட்டோம். ஆனா சர்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செய்தது, அது மனுஷன் என்ன செய்தது, அதற்குரிய சாத்தான் சர்பத்துக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கிறான். பொல்லாத மனிதர்கள், கெட்ட மனிதர்கள் சர்பத்துக்கு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 3 காரியம், சர்பம் ஒரு மனிதனை கொல்லும் விதம் 3 சொல்லுங்கள். 1, யார் சொன்னா? கணேசன் சொன்னாரா? விஷம். 2, ஆமா, நெறித்து சுற்றி வளைத்து நசுக்கி கொள்ளும். 3, யார் அது? கை தட்டுவோம். நான் எழுதி இருக்கிற 3மே சொன்னீங்க. ஒரு பாம்பு, ஒரு சர்வம் ஒருவனை கொல்வதற்கு அதற்கு இருக்கும் 2 பல்லுகளில ஓட்டை இருந்து குத்தும் பொழுது அந்த பல்லு வழியாக விஷம் என்ன செய்கிறது, ஒரு மனிதனுடைய உடம்புல பாய்ந்து அந்த உடம்பு முழுவதுமா விஷம் ரத்தத்திலே கலந்து மனிதன் என்ன செய்துகிறான்,
மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு மரித்து விடுகிறான். மலைப்பாம்பு போன்ற பெரிய பாம்புகள் மனிதன் என்ன செய்யும்? முதலாவது சுற்றி அவனை என்ன செய்யும்? தன்னுடைய உடலால இறுக்கி எலும்புகள் எல்லாம் உடைச்சி கொன்னுட்டு அப்புறம் என்ன செய்யும்? விழுங்கும். சரிங்களா? ஆக இந்த 3 தன்மைகளை ஆவிக்குரிய ரீதியில தியானிக்க போனா, அப்போ இன்னைக்கு பாம்பு போன்ற பிசாசனுடைய காரியங்கள் வேதத்தில் இருந்து எப்படி நாம் கற்றுக்கொள்ளலாம்? முதலாவது, ஆண்டவர், நாம் ஆதியாகமத்திற்கு போவோம். 1 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 படியுங்கள். காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. தெலுங்குல யுக்திகளதை, தந்திரத்திற்கு தெலுங்குல என்ன போட்டிருக்கு? யுக்தி. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? நான் எழுதி வச்சிருக்கேன், சேம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அது உச்சரிக்கிறது எப்படி? எஸ் உச்சரிக்கணுமா அப்படின்னு தெரியல, சைலன்ஸான்னு தெரியல. சீம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. வேற மொழிபெயர்ப்புல பார்த்தா ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ட்ரிக்ஸ். ரொம்ப ட்ரிக்ஸா பண்ணாங்க அப்படின்வாங்க. என்ன போட்டிருக்கு ஜோசப்? 3:1 அதே வார்த்தை தான் இருக்கா? SCHEMES. நமக்கு பழக்கமில்லாத ஒரு வார்த்தையா இருக்குது. ஆனால் நான் அதை மொழிபெயர்ப்புல மற்ற காரியங்கள்ல தேடினேன். தந்திரத்திற்கு தெலுங்குல யுக்தி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குப்பா இங்கிலீஷ்ல? என்னப்பா? டிராப்டியா? சரி. இன்னொரு இடத்துல ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ட்ரிக்ஸ். இன்னும் உங்களுக்கு புரியுற தமிழ் வார்த்தையில சொல்ல போனா சூழ்ச்சின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? சூழ்ச்சி. தம்பி, கிளவர்னா என்னதான்? திட்டம். திட்டம் பண்ணி கிளவரா. சூழ்ச்சி தான் கிளவர் தான் சூழ்ச்சி. பிசாசு என்பவன் மனிதனை எப்படி செய்வான்? சர்ப்பத்துடைய குணம் விஷத்தினால் கொள்வது போல, முறுக்கி கொள்வது போல, விழுங்கி விடுவது போல இந்த சூழ்ச்சியானது என்ன செய்கிறது? மனிதனை படிங்க. அது என்ன போடுறது? பிசாசான சாத்தான் என்ற பாம்பு எப்படிப்பட்டதா இருந்தது? தந்திரமாய் இருந்தது. அல்லேலூயா. எபேசியர் 6:1 ஒருவர் படிங்க. எபேசியர் 6:1. நிறைய வசனங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேகமா படிங்க பிள்ளைகளே. அது இல்ல தம்பி, 6:11. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இப்ப படிங்க தெலுங்குல 6:11. தந்திரம்னு போட்டிருக்கு பாருங்க. யுக்தின்னு போட்ட இடத்துல இப்ப இங்க என்ன போட்டிருக்கு? இப்ப இங்க என்ன போட்டிருக்கு தம்பி? எபேசியர் 6:11. அகைன்ஸ்ட் எதிர்த்து நிற்கதான் நீங்க அகைன்ஸ்ட் சொல்றீங்க. பிசாசின் தந்திரத்தை, அவனுடைய ட்ரிக்ஸ், அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய நம்ம கிளவரா முன்னாடி படிச்சோம்னா கிளவர்னஸ். அவன் என்ன செய்யறான்? தந்திரமான யுக்தியான சூழ்ச்சியான காரியங்கள்னாலே மனிதனை இன்றைக்கு
அழித்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர்ல 2:11 படிங்க. 2 கொரிந்தியர்ல 2:11 படிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனங்கள். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. తెలుగులే 2 కొరింథీయులు పత్రికలు 2 అధ్యాయము 11. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? அந்த வார்த்தை வரல. அப்படியே தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. 11மா? அப்ப முன்ன பின்ன பாரு. தந்திரத்திற்கு தந்திரமும் அல்லது யுக்தின்னு வந்திருக்கணும்ல. என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? ஸ்கீம்ஸ். அதான் அதுதான் சொல்ல வந்து. ஸ்கீமா அது என்னவோ மோசம், அது மேல இருக்கு. மோசம் இருக்கு, தந்திரம் வேணும். படிங்கம்மா அந்த படி. அந்த மோசம் பறிச்சு அதுக்கு அப்புறம் கண்டினியூவா படிமா. தந்திரம்னு வந்துருச்சுல, அதுதான் சொல்லுவோம். பவுல் சொல்றாரு பிசாசோட தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அப்படின்னா என்ன? பிசாசோட தந்திரங்கள் நமக்கு தெரிந்தாதான் நாம மோச போகாதபடி தப்பிக்க முடியும். அவன் பொய்ய பேச மாட்டான், உண்மைய பொய் மாதிரி பேசுவான். பிசாசு யாரு? இல்ல, பொய்யவே உண்மை மாதிரி பேசுவான், உண்மைய பொய் மாதிரி பேசுவான். அவனுக்கு சொன்னார் அவன் பொய்யனும் பொய்யுக்கு. இந்த புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னதையே நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு பொய்ய பேசுறான், உண்மை மாதிரி பேசுறான். நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் என்று. ஆனா தேவர்களை விட நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் படைச்சார் மனுஷனை. தேவர்களுக்கு என்ன இல்ல, உணர்வு கிடையாது, ஃபீலிங்ஸ் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? ஃபீலிங்ஸ். சுயமா செயல்படுகிற தன்மையை கொடுத்தாரு. அதெல்லாம் இல்ல தேவர்களுக்கு, தூதர்களுக்கு இல்ல. இங்க பிசாசு இன்னைக்கு அநேகரை என்ன செய்கிறான்? மோசத்துக்கு வரப்போறோம். தந்திரத்தினாலே அநேகரை இன்னைக்கு காலி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்த தந்திரம், இது பிசாசோட தந்திரம் நிறைய இருக்கு. ரொம்ப அதிகமான காரியங்களை பார்க்கலாம். இது பிசாசோட தந்திரம். அவன் சூழ்ச்சி பண்றான், ஸ்கீம் கொண்டு வரான், ட்ரிக்ஸ் பண்றான். என்ன பண்றான்? அதெல்லாம் சொன்னா இப்ப நிறைய பேர் கோச்சிப்பாங்க இல்ல. இப்பெல்லாம் ஓபனா பேசலாம், பிராங்கா பேசலாம். இது யாருடைய தந்திரம்? நல்லது போல கெட்டதை கொண்டு வருவான். அப்புறம் என்னமோ ஆனா வாயில வந்துருது. அப்புறம் என்னமோ விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது அவனுடைய தந்திரம். எப்படியாவது கெடுக்கணும், எப்படியாவது சாகடிக்கணும், எப்படியாவது கொல்லணும். ஆனா இல்ல இல்ல, இது யாருடைய தந்திரம்? இது பிசாசோட தந்திரம்னு தெரிஞ்சா அதுல இருந்து தப்பிக்கலாம். இப்போ பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல 29 படிங்க ஒருத்தர். இதோ செம்மையானவனாக தான் உண்டாக்கினார், ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை என்ன செய்தார்களாம்? தேடிக்கொண்டார்களாம். தெலுங்குல 7:29. மனுஷலு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? உபாய தந்திரங்களை தெலுங்குல என்ன சொல்லுது? యంత్రములు தந்திரமுழு. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு அம்மா? அது ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு மாதிரி போடுறாங்கம்மா. அநேக தந்திரங்களை, ட்ரிக்ஸ்களை மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கண்டுபிடிச்சுக்கிட்டான். பாருங்க, நேர்மையா நீதியாய் வராத எல்லாமே பாவம் தான்.
புரியுதுங்களா? செம்மையானவனா படைச்சாரு. எப்படி படைச்சாரு? எப்படி படைச்சாரு? செம்மையா தான் படைச்சாரு. ஆனால் இடையில பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்படிலாம் இருந்தா பொழைக்க முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? பொழைக்கணும். கொஞ்சம் சூதுவாதெல்லாம் இருக்கணும். என்ன சொல்லி கொடுத்துட்டான்? கொஞ்சம் என்ன இருக்கணுமா நமக்கு? சூதுவாதி தந்திரமா இருந்தாதான் இந்த உலகத்துல பொழைக்க முடியும்னு நேர்மையா செம்மையா படைச்ச தேவனை இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? தந்திரங்கள் என்ன பண்ணிட்டாங்க? தந்திரமான காரியங்கள். அது யாருடைய சுபாவம்? பிசாசோட சுபாவம், சர்வத்துடைய சுபாவம். அது என்ன செய்யும்? எங்கேயாவது மறைஞ்சிருக்கும். எங்கேயாவது செடிகளோடு செடியா, மரத்தோடு மரமா, கிளையோடு கிளையா, குப்பையோடு குப்பையா ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கும். தந்திரமா இருக்கிற நேரம் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா நேரம் பார்த்து என்ன பண்ணிடும் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, பாம்பை என்ன செய்யக்கூடாது, பேரு தான் நல்ல பாம்பு, ஆனா அதனுடைய விஷம் எவன் வச்சானே தெரியல. அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? ஸ்னேக் கிடையாது. நல்ல பாம்புக்கு இங்கிலீஷ்ல பேருனா கோபுரா தானே. தெரியாதா உங்களுக்கு? பாம்புக்கு ஒரு பேர் இருக்கு. பைத்தான் அந்த மாதிரிலாம் சொல்றானுங்களே. நல்ல பாம்புன்னு தமிழ்ல வச்சுட்டான் அவனோ. ஆனா அது நல்ல பாம்பு. அந்த நாமத்துக்கார ஒரு கணக்கு சொல்லிட்டான் வேற. அது தந்திரமா இருந்து மறைந்திருந்து என்ன செஞ்சிரும்? மனுஷனை தீண்டிடும். இன்றைக்கு உபாய தந்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த தந்திரம் சூதுவாதெல்லாம் இல்லாம இருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? ஆமென். எந்த ஒரு காரியத்தையாவது தந்திரமா சாதிச்சு நினைச்சா சாதிச்சாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது பிசாசோட புத்தி. அததான் சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப சூழ்ச்சியா தந்திரமா பண்ணுவாங்க பாருங்க. இல்ல, பழகிக்கிட்டே சில வேலைகளை பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே சில வேலைகளை பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லுங்க, இது பிசாசோட. சொல்லுவாங்களே பாத்தியா, பாம்பு அது புத்திய காமிச்சிருச்சுன்னு. ஒரு சிங்கம், ஒரு மாஸ்டர் ஒருத்தன் விளையாடுறான், கட்டி பிடிக்கிறான். திடீர்னு அந்த சிங்கம் அவனை என்ன பண்ணுது? அது புத்தி என்ன செஞ்சிருது? ஒரு ஆளை கூட, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளை கூட சிங்கம் ஒருத்தன் டிவில எல்லாம் மிருகங்களோடு, முதலையா சிங்கமா முதலையா தெரியாதா உங்களுக்கு? இந்த சேனல்ஸ் எல்லாம் பண்ற ஒரு ஆளு அப்படிதான். அவன் முதல்ல தலையில வாயில தலைய விடுவான், சிங்கத்தலை. அது மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, இந்த மிருகம், இந்த சர்ப்பம், அது நல்லது போல தெரியும், பழகிறது போல தெரியும். நான் ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேன், ஒரு வீட்டுல பாம்பு நுழைஞ்சிருச்சான். உடனே அந்த வீட்டு பொண்ணு, ஆகா கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கற்பூரேத்தி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கு? வணங்கி இருக்கு. தலையிலேயே போட்டிருக்குது பொண்ணு. நான் படிச்சேன், பேப்பர்ல படிச்சேன், நடந்துச்சுமா. புரிதுங்களா நான் சொல்றது? தந்திரமானது கிட்ட அது அதனுடைய ட்ரிக்ஸோட நம்மளை என்ன பண்ணிடும்? ஏவாள் கிட்ட போய் அது என்ன பண்ணிடுச்சு? இதை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோன்னு ஒரு பிட்ட ஒண்ணு போட்டு யோசிக்க வச்சு, தேவன் சொன்னதையே சந்தேகப்பட வச்சு, கொஞ்சம் கூட அதை சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணிடுச்சு? ஆவல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை தெரியாதவர்கள் அதுல போய் மாட்டிப்பாங்க. இல்ல இல்ல, இது யாருடைய தந்திரம்? பிசாசோட தந்திரம்னு உஷாரானவங்க பழிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்ததுக்கு வாங்க. இதே ஆதியாகமத்துல 13 படிங்க. 3:13 படிங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. போதும். తెలుగులో, ఇంగ్లీష్లో. మోసం చేసినది సర్పం నన్ను. ఇంగ్లీష్లో పా.
3:13 என்னப்பா? டிவிஷன் அப்படின்னு போட்டு. இன்னும் நான் கொஞ்சம், அதாவது ஒவ்வொன்றையும் நமக்கான எளிமையான மொழியில சொல்ல போனா ஃப்ராடு தனம் பண்ணிடுச்சான். என்ன பண்ணிடுச்சான் சொல்லுங்கம்மா? முதல்லக்கு என்னது? ட்ரிக்ஸ். முதல்லக்கு என்னது? முதல்ல தந்திரத்துக்கு என்னமா? ட்ரிக்ஸ். இந்த வஞ்சிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ராடு தனம் பண்ணிட்டான். 2 கொரிந்தியர் 11:3 பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3. கொஞ்சம் நேரம், சீக்கிரம். ஆகிலும் தந்திரத்தினால என்ன பண்ணிடுச்சான்? வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கு. என்ன போட்டிருப்பா தந்திரத்துக்கு? தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை சாத்தான் வலு சர்ப்பம் என்ன செய்தான்? வஞ்சித்தான், ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த பிசாசு, அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு என்ன பேர் தெரியுமா? வஞ்சிக்கிற ஆவி. 1 தீமோத்தேயு 4:1 எழுதி வச்சுக்கோங்க, போதும். இல்ல அதுல பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குது? ஆம், நீங்கள் வஞ்சிக்கிற 1 தீமோத்தேயு 4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பிசாசின் உபதேசங்களுக்கு என்ன செய்வார்கள்? செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார். உபதேசங்கள் மாயத்தினால், பொய்யர்களுடைய, சூடுண்ட பொய்யருடைய உபதேசங்களால் வஞ்சிக்கிற ஆவி. அதனால சொல்ல, சில ஆவி சிலரை என்ன செய்து விடும்? வஞ்சித்து விடும். சில மணி என்னப்பா? கன்னிங். கன்னிங் தான், கன்னிங் தான் கரெக்ட். அதான் ஒவ்வொன்றுல ஒன்னொன்னு போட்டு. சிலரை பிசாசு என்ன செய்வானா? வஞ்சித்து ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்திடுவான். அவர்கள் அதற்கு செவி கொடுத்து என்ன செய்வாங்க? தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அப்பா முன்னாடி கூட்டம்ப்பா, முன்னாடி வந்து விசுவாசத்தை என்ன செய்து விடுவார்கள்? நல்லா இருப்பாங்க. இப்ப நான் வந்து மிடில் ஏஜே தாண்டியாச்சு. ஆனா எங்களுக்கு வாலிபத்துல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன கவனிங்க, எதுல எப்போ சொல்லி கொடுத்தாங்க? வாலிபத்துல எங்களுக்கு சொல்லி. வஞ்சிக்கப்படாத, தந்திரமான அல்லது உபதேசங்களுக்கு என்ன பண்றாத? இயேசுவே சொன்னார் மார்க் 13:5, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. மற்றவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை, ஒருத்தியும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? வஞ்சித்திரும். அதெல்லாம் தப்பு இல்ல, வா சினிமா பார்க்கலாம், வா. எனிவன் என்ன எந்த ஒரு காரியமா இருக்கட்டுமே, குடிச்சா தப்பு இல்ல, வா குடிக்கலாம். யார் குடிக்கல அப்படின்னு ஒரு நியாயம் பேசுவான். பிசாசு தான் வஞ்சிக்கிறான். உயிர் பயம் வரும்போது, ஐயோ நான் குடிய விடுறேன், பொடிய விடுறேன், நான் சிகரெட்டை விடுறேன்னு வாங்க. கொஞ்சம் ஆள் நல்லா ஆயிட்ட பிறகு எங்க போயிடுவாங்க? இது யாருடைய வஞ்சனை? பிசாசுடைய வஞ்சனை. ஏய் వాడా తప్పు ಇಲ್ಲ, ఎప్పుడునా ఒకసారి తాగితే దేవుడు తప్పుగా అనుకోరు. దేవుడు కోచిక్కమంటారు. రాలే పోతాంలే, పండుగలే, பர்த்டேலே, இல்ல சினிமாக்கு வா, ஒரு கெட்ட சீனே இல்ல. இல்ல இதுக்காக சொல்லுவாங்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளை லவ் பண்ணா தப்பே இல்ல, ஒரு 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம். ஒருத்தர் இது வரைக்கும் அப்படி ஊழியம் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை இந்த 20 வருஷமா. அல்லேலூயா. ஊழியத்திற்காகவே நாம் இணைகிறோம். நீ நானும் ஒன்றாக இணைந்து என்ன செய்வோம்? சபையில் ஊழியம் செய்வோம். சபையில் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். ஒருத்தரும் ஒண்ணு செய்யல. புள்ள கொட்டிய பெத்து தான் மிச்சம். யாரும் எங்கேயும் சுவிசேஷம் சொன்னதாகவோ, எங்கேயாவது போய்
ஆண்டவருக்காக ஓடுனதாகவோ ஒருத்தரையும், ஆனா யாரோ எங்கேயோ பிறந்து நீ யாரோ நான் யாருன்னோ தெரியாதவங்களுக்கு இணைச்சு அவர்களெல்லாம் கத்தர். இப்ப நான் உப்பாளத்துல ஜெபிக்க போன ஒரு டெத்துக்கு அங்க என் முன்னாடி ஒரு நாங்க பாஸ்டரா இருந்தா திடீர்னு ஒரு பாஸ்டமாவும் வந்து நின்னுட்டாங்க. சொல்லுது புரியுதா? யாரோ எங்கேயோ பிறந்தவங்க எல்லாம் வந்து ஆண்டவருக்காக நிப்பாங்க, தோல் கொடுப்பாங்க. ஆனா మనం ఇద్దరము కలిసి దేవుని పని చేస్తాములే, దేవునికాக గొప్ప కార్యం ஒருத்தரும் செஞ்சதில்லை. ஒருத்தரும் செஞ்சதே தந்திரம். இது மொத்தமோ இதெல்லாம் வஞ்சனை. இதெல்லாம் என்னது? பாவத்துல விழ வைக்கிறதுக்கான வஞ்சனை. ஆமா, இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் சொல்றது, ஆரம்பத்திலே வாலிபத்திலே சொல்லிக்கிறது. பாலாஜி, பிசாசின் தந்திரங்களுக்கு நீ உனக்கு தெரியாம இருக்க கூடாது, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால இது பிசாசோட தந்திரம்னு சொல்லி நமக்கு கர்த்தர் ஒரு அதான் சொல்லிட்டாரு. முதல்ல என்ன பிரச்சனைனா, முதல்ல வஞ்சிக்கப்படுறதே இருதயம் தான். யாக்கோபு 1:26 பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எது வஞ்சிக்கப்பட்டுரும்? இருதயத்தை வஞ்சிச்சிருவான், இருதயத்துக்கு ஏமாத்திடுவான், இருதயத்தை என்ன பண்றான்? மோசம் போய்க்கிடுவான். படிங்க. உங்களில் ஒருவனும் தன் நாவை அடக்காமலும் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீண். எல்லாம் பக்திக்கு தான் பாஸ்டர், நாங்க எதுக்கு? எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகத்தான். பாருங்க, நாங்கள் இருவரும் இணைந்து என்ன செய்கிறோம்? தேவ ராஜ்யத்தை ஒருத்தரும் கட்டினதா சரி, ஒன்னும் ஆராதிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்கள மைக் கொடுத்து உண்மையா மனசாட்சியை தொட்டு பேசிட்டீங்கன்னா ஒன்னா என்ன செஞ்சிருக்க முடியாது? ஆராதிக்க கூட முடியாது. ஆனா பிசாசு தந்திரமா என்ன பண்ணி வச்சிருப்பான்? ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஆனா நம்ம இங்கே இருக்கலாம், பாஸ்டர் கூட இருக்கலாம்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாருனா, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நீ இங்க இருப்பியா இருக்க மாட்டியான்னு நான் சொல்லி இருப்பேன் உனக்கு. ஆனா கடிச்சில புருஷன் ஒரு தேச, பொண்டாட்டி ஒரு தேச. இதான் சொல்றது வஞ்சனை. முதல்ல இருதயத்தை வஞ்சிச்சிருவான். ஆமால, ஆஹா, ஓகேல, சரியில்ல அப்படின்னு சொல்லி முதல்ல அட்ராக்ட் ஆகுறதே எது? இருதயம் வஞ்சிக்கப்பட்ட அப்புறம் மைண்ட் வஞ்சிக்கப்பட்ட அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா. அதுக்குதான் இருதயத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வஞ்சிச்சிடக்கூடாது? அல்லேலூயா. ரைட். இப்ப நான் இப்படி பேச ஓப்பனா, நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு எனக்காகவே ஒரு சினிமா பாட்டுல வந்து ஏசாமி பாட்டு, அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினா, அவருமே ஆஹா எனக்காகவே அவங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு காபி போட்டு அழகா போனாகா இந்த பொண்ணு பாடுறா நமக்காக ஒரு கிறிஸ்தவ பாடலை. அந்த பொண்ணு ஐயர் பொண்ணு, நமக்காக ஒரு கிறிஸ்தவ பாடலை இவ்வளவு அழகா பாடி குடும்பமா ஆகா அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஆஹா, இவ்வளவு பாசம், இப்படி ஒரு பாடகி தானே நமக்கு தேவை. பிசாசின் வஞ்சனை. மனசு வஞ்சிக்கப்பட்டாலே அதுக்கப்புறம் மூளை சொல்லும் இது சரிதான், இது என்ன இல்லை, தப்பு இல்லை, ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் கொண்டு வரலாம், ஒரு குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு. இருதயம் முதலாவது வஞ்சிக்கப்படும். முக்கியமா இன்னும் சொல்லி தரேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11:3 படிங்களேன். 11:3 வேணாம், 1 தீமோத்தேயு 2:14 படிங்க. இன்னும் நிறைய சொல்லி முடிச்சிடலாம், இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. முதல்ல பெண்கள்லாம் கோச்சுக்க, முதல்ல பிரச்சனையே உங்களாலதான் வரும். ஆம்பளை கூட நல்லா இருப்பான், நிறைய பிள்ளைங்களை கெடுத்ததே இந்த பொம்பளை பசங்க தான். கோச்சுக்கோங்க, இப்ப கேட்டா நிறைய பொம்பளை பசங்க, ஓ நான் எங்களை வந்து திட்டின்னு இருக்கிறேன். நல்ல ஆம்பளை பையன் கூட வைராக்கியமா இருப்பான், நல்லா விசுவாசமா இருப்பான். எங்க ஏவாளு முதல்ல விழுந்துச்சோ இன்னை வரைக்கும் ஏவாளாலதான் பிரச்சனையே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தான் நிறைய ஏவாளி நிறைய பிரச்சனையே ஸ்திரீ தான் வஞ்சிக்கப்படுவா. பவுல் அதுதான் சொல்றாரு, ஐயோ எங்கே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று. பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டா நாங்க ஜெயிச்சிட்டா மாதிரி. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். யார் ஜெயிச்சிட்டா சொல்லுங்கம்மா. நீங்களாம் ஜெயிச்சிட்டா நாங்க ஜெயிச்சிட்டோமா, ஒரு குடும்பமே ஜெயிச்சிருச்சுமா. அல்லேலூயா. நீங்க ஏமாந்தா
சொல்லுங்க. நல்லா வர வேண்டிய ஆம்பளை பிள்ளைங்களாம் மோசமா போயிட்டானுங்க. நல்லா அப்படி வர வேண்டிய ஆளெல்லாம் என்னமாவது பேசி என்னமாவது கெடுத்து விட்டு வருஷ கணக்கா பாடுபட்டு பிரயாசப்பட்ட எங்க அன்பு பிரயாசம் எல்லாம் காணாம போச்சு. டக்கு ஒரே எஸ்எம்ல மேட்ரு காலி. எஸ்எம்எஸ்ல மேட்ரு காலி. ஆளே காலி. எங்கடா இத்தனை வருஷம் அன்பு எங்கடா போச்சு? இத்தனை வருஷம் நடத்துதல் எங்க போச்சு? இத்தனை வருஷம் ட்ரைனிங் எங்க போச்சு? ஒரே எஸ்எம்எஸ், ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு சிரிப்பு, ஒரே ஒரு செய்கை, ஆளு காலி. செத்தாலும் நீதான் என் சாவை எடுத்து போடணும்னு சொன்னாலும் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல. ஒரு வாலிமான பையன் என்ன சொன்னா? உங்ககிட்ட அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை அது. எனக்கு அப்பன் கிடையாது, நீதான் என் அப்பன், என் சாவை நீதான் எடுக்கணும்ன்றா. என்னோட சின்ன புள்ளடா நீ ஏன்டா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுற? கொஞ்சம் நஞ்ச வயசுல என்னை விட ஒரு 15-16 வயசு சின்ன புள்ள சொல்றான், நான் செத்தா நீதான் என்ன செய்யணும், எனக்கு சாகுற வரைக்கும் நீதான் பாஸ்டர்னு சொன்னான். ஆனா கடைசியில கல்யாணத்துக்கு கூப்பிட ஒரு மண்ணாங்கடி கூட என்ன ரோட்ல பார்த்தா முறைக்கிறான். காரணம் வஞ்சித்தது ஒரு சிரி. அல்லையா சொல்லுவான். எங்களுக்கு எங்க கால் சைஸை பார்த்து எங்க 2 பேருக்கு செருப்பு வீடு தேடி செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்து, பாஸ்டர்மா வாழ்க்கையிலே முதல் முறையா வீடு தேடி வந்து புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்து எவனும் வாங்கி தர மாட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கேஎஃப்சி சிக்கன் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சாப்பிட ஆசைப்பட்டதுக்கு இவ்வளவு பெரிய, அப்பெல்லாம் இங்க சுற்று வட்டாரத்திலே கிடையாது. நாங்க பாரதி நகர்ல இருக்கிறோம். எங்கேயோ அண்ணா நகர்லயோ ஐநாபுரத்துல எங்கேயோ போய் கேஎஃப்சி அப்போ சர்க்கிள்லயே கிடையாது. வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு எத்தனை வரானுங்க, 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் கேஎஃப்சி சிக்கன். அந்த அன்புலாம் ஒரு ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டதுனால, ஒரு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுனால எல்லாமே காலியா போச்சு. அதனாலதான் இயேசு சொன்னதையே நானும் சொல்றேன், ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் பாஸ்டர் காப்பாத்துறாருக்கு, அப்ப உன்னை காப்பாத்தாம வேற யாரை காப்பாத்துறது? இதுல வேற உங்களுக்கு பெருமை வேற. பாஸ்டர் காப்பாத்தலன்னா காணாம போயிடுவே நீ. ஆமே, எங்களை என்னமோ விளையாட்டா நினைச்சுன்னு இருக்காங்க இவங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் என்ன ஒருத்தர் காப்பாத்தினாரு, என் தோல்ல கையப்பட்டு சொன்னாரு, ஒழுங்காரு மரியாதையாரு அப்படின்னு. அனது அன்புக்கு அன்பாவும் கோபத்துக்கு கோபமா சொன்னதுல இன்னைக்கு தாக்கு பிடிச்சு நின்னோம். அல்லையா சொல்லுவோமா? வசனம் என்ன சொல்லுது பாங்க. கொலோசியர் 2:19 படிங்க, 2:4 படிங்க, எபேசியர் 4:14 படிங்க. டக்குன்னு இந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். கொலோசியர் 2:4, 2:19, எபேசியர் 4:14 எடுத்துட்டியாப்பா? மாயமான தாழ்மையினாலும் நயவசனப்பினாலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்கிறேன் இதை. அப்போ சில பேர் ஒருவனும் ஒரு, அதான் சொன்ன நயவசனிப்பு. தெலுங்குல ஏன் చెప్పబడినది అమ్మా చదువమ్మా. ఎమడి ఎన్న మాటలు? చక్కని మాటలు. వా సూపరా இருக்குல்ல, సూపర్ వా. చక్కని మాటలు. ఏ మాటలు? தெலுங்குல போட்டு என்ன மாட்டலு? சக்கா. வா நல்லா பேசு. நய வசனிப்பா. என்ன வசனிப்பு? நய வசனிப்பு. பிசாசு வந்து யாரையும் ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு கோபமாவோ ஆத்திரமா பேச மாட்டான். எப்படி பேசுவான்? அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற கதையா அப்படியே சொல்லுவாங்களே, கழுவுற மீன் நடுவுற மீன் மாதிரி அப்படியே கொஞ்சி குழாவி நயவசனிப்பாதான் வஞ்சிப்பான். அந்த நயவசனிப்பு வரும்போதே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நான் 19 படிங்க, 2:19 கொலை செய்யறலேதான். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிகரமா நுழைந்து தன் மாம்ச சிந்தையில வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. பெரிய லிஸ்டா இருக்குது. காணாதவைகளிலே துணிகரமாய் நுழைந்து மாம்ச சிந்தை இருமாப்பு. இதனால பிசாசு இன்றைக்கு அநேகரை என்ன செய்து விட்டான் தெரியுங்களா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உங்களுக்கு தெரியணும் எது மாம்ச சிந்தை, எது ஆவிக்குரிய சிந்தை. இது மாம்ச சிந்தை. இது என்ன சிந்தை? நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால் ஆவிக்கேற்றபடி சிந்திப்பீர்கள், மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்தால் மாம்சத்தின்படி சிந்திப்பீர்கள். ரொம்ப சின்ன வயசுல எனக்கு எங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். பாலாஜி,
நீ எதுக்கு தீனி போடுறியோ அதை தான் நீ வளர்க்கிற. நீ மாம்சத்துக்கு தீனி போட்டா மாம்சம் வளரும். அப்ப செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, மீடியா பெருசுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப சொல்லி கொடுத்தது. நீ எதுக்கு தீனி போடுற? ஆவிக்கு தீனி போடு. ஆவிக்கு எது தீனி? வேத வசனமோ உபவாசமோ ஜெபம் தான் ஆவிக்கு தீனி. அல்லேலூயா. நல்லா பைபிளை படிச்சு நிறைய புக்ஸை படிச்சு, நான் சொன்ன நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பேர்லாம் தெரியாது. இதோ தம்பி ஜோசப் தரலாம் அப்படியே என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்த நல்ல பைபிள் ரைட்டர்ஸ், நல்ல புஸ்தகம் எழுதுகிற நல்ல ஸ்டாண்டி மாதிரி ஆட்கள், நல்ல புஷ்பராஜ் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய தெளிவடையணும்னு நல்ல ஆவிக்கு தீனியை போட்டதுனால நல்ல ஆவிக்குரிய மனுஷன். வயசு சின்னது, ஆனா எங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி கர்த்தர் நல்லா தந்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு இன்னைக்கு மாம்ச சிந்தையாவோ அல்லது இன்னைக்கு இருமாப்பாவோ இருந்தா பிசாசு என்ன பண்ணிடுவான்? வஞ்சித்து விடுவான். சீக்கிரம் ஒண்ணு சொல்லிட்டேன். எபேசியர் 4:14. சூது தந்திரமான போதனைகள் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே. ஏகப்பட்ட டாக்டரின்ஸ் இன்னைக்கு அதுதான் ரொம்ப பொருந்துதான். காற்று என்று சொன்னால் ஏகப்பட்ட சேனல்ஸ், ஏகப்பட்ட மீடியாக்கள். அல்லேலூயா. பலவிதமான காற்று. ஒரே விஷயத்தை தட்டினீங்கன்னா யூடியூப்ல பல பேர் பேசுவாங்க. நான் பைபிள் காலேஜ் யூடியூப்ல கத்துக்கல, நான் ஸ்ட்ரெயிட்டா போய் இதான் கத்துக்கிறேன். அல்லேலூயா. மாசத்துக்கு ஒரு நாள் போய் ஒழுங்கா உட்கார்ந்து கத்துக்கிறேன். புரியுதுங்களா? காற்றுகளினாலே பலவிதமான போதனைகள், தந்திரமான போதகங்களாலே. சூது. சூது என்னது? சூது. ஒரு பைபிள் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்களாம், தம்பி ஜோசப், ஏசப்பா இப்ப வரவே மாட்டாராம். இப்ப வரவே மாட்டாராம், இன்னும் வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகுமா. எப்படி தெரியுமா போதிக்கணும்? இதோ இப்ப கூட வருவார், இன்றைக்கு ராத்திரி கூட வருவார்ன்ற போதனை தான். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் விழித்திருந்த ஆயத்தமாருங்கன்றதுதான் போதனை. ஆனா ஒரு பைபிள் காலேஜ்ல பிரியாணி வாங்கி கொடுத்து என்ன போதிக்கிறாங்களா சொல்லுங்க? ஒருத்தர் சொல்றாங்க செகண்ட் வருகையே, அதாவது ரகசிய வருகையே இல்லைங்கிறது. அதுதான் தந்திரமான போதனை. அதையும் நம்பிக்கிட்டு உட்கார்ற கூட்டம் இருக்கு. இதெல்லாம் வஞ்சனை. இதெல்லாம் என்னதுங்க? வஞ்சனை. இதெல்லாம் ஃப்ராடு தனம். இதெல்லாம் பாம்புடைய குணம். தந்திரமா என்ன செய்யும் சொல்லுங்க? வஞ்சித்து விடும். மூன்றாவது காரியத்துக்கு போவோம். வெளிப்படுத்தல் 12:9 பாருங்க. வெளிப்படுத்தல் 12:9 ரொம்ப அதிகமான வசனம் இதுக்குதான் இருக்கு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிய பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு, பெரிய பலிஸ்தர்மா. அப்போ ஏதேன் தோட்டத்துல ஏவாளை தந்திரமாக வஞ்சித்து மோசம் போக்கிய, அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னா மோசடி செய்துட்டானா. இன்னும் அழகான வார்த்தை என்னன்னா ஏமாற்றி விட்டானா. ரொம்ப நம்மளுக்கு புரியணும்னா சாத்தான் ஏவாளை சீட்டிங் பண்ணிட்டானா. என்ன பண்ணிட்டான்? சீட் பண்ணிட்டான். தெலுங்குல என்ன போட்டிருக்குமா? படிங்க படிங்கம்மா. மோசம் புட்டின்னு வந்துச்சுல, மோசம் போக்கி விட்டான். இன்னும் அழகா உங்களுக்கு புரியணும்னா தவறான வழிக்குள் நடத்தி விட்டான். லிசன், என்ன கவனிங்க. எந்த வழிக்குள் நடத்திட்டான்? நல்லாதான் இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆண்டவர் படைச்சி எத்தனை நாள் கழிச்சு பழத்தை சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல. எத்தனை வருஷம் கழிச்சு சாப்பிட்டாங்க போடல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? என்ன பண்ணாரு? என்னப்பா? யாரோடு உலவினார்? ஆதாமோடு ஏவாளோடு உலவினார். எத்தனை மிருகங்கள் இருக்கே, அத்தனை மிருகங்களுக்கு வர வச்சு பேர் வச்சிருக்காருன்னா எவ்வளவு நாள் ஆயிருக்கும் சொல்லுங்க? ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சிருக்குமா? கொஞ்சம் பேசுங்க, தப்பு இல்லை. பைபிள் இப்படிதான் ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு மிருகமா, சிங்கம் வந்திருக்கும், எல்லாம் குடுக்குன்னு ஓடி வந்து நின்று குடுக்குன்னு ஓடி போயிருக்குமா? அது எது என்ன பண்ணிருக்கோம்?
நிதானமா வந்திருக்கோம். இதுக்கு என்னப்பா பேரு? ஆண்டவரே இதுக்கு சிங்கர் அது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கான், அது வேற கதை. யானைன்னு சும்மா வச்சிடல, எறும்புக்கு யானைன்னு பேர் வச்சு, யானைக்கு எறும்புன்னு பேர் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? சும்மா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தமிழ்ல யானை, தெலுங்குல யானைக்கு ஏனுக்குலா, யானையில இருந்து தான் வருது ஏனுக்குலா, வச்சுக்கோங்க. ஏனுக்கு ஓகே இருக்குமா? இவ்வளோ பெரிய யானைய எறும்புக்கு என்ன சொல்லுவீங்க? சீமா. இவ்வளோ பெரிய யானை இப்ப நம்ம சொல்லும் போதே என்ன சொல்றோம்? யானை யானை யானைன்னு பாட்டு பாடுறோம். இங்க இவ்வளவு பெரிய உருவத்தை கற்பனை பண்ணி அதுக்கு எறும்புன்னு சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கோன்னு? மேட்ச் ஆயிருக்காது. பாம்புக்கு பூனைன்னு பேர் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பூனை அப்படின்னு இருக்குமா? எவ்வளவு அழகா இல்ல உச்சரிப்பே, எவ்வளவு அழகா அந்த உருவத்துக்கும். ஸ்னேக்னால கரெக்டா இருக்கு, பாம்புனால கரெக்டா இருக்கு. தெலுங்குல பாம்பு தானா? பாம்பு. சர்ப்பமும் சர்ப்பமும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்து வச்சிருப்பார்ல, எவ்வளவு நாள் ஆயிருக்குல, ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பாரா? அப்போ எவ்வளவு நாளா பழகி, எவ்வளவு நாளா நடந்து திரிஞ்சிருந்தாங்க. ஆனா சொல்லுங்க, திடீர்னு ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சி என்ன பண்ணிட்டான்? இவங்கள மோசம் போக்கிட்டான். திடீர்னு ஒருத்த உள்ள வந்து என்ன பண்ணிட்டான்? இவங்கள சொல்லுங்கவா. ஏவாள என்ன பண்ணிட்டான்? மோசம் போக்கிட்டான், மோசம் பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், தவறா நடத்திட்டான். அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நான் இதுவரை நிற்கிறேன், நீங்க நாம இது வரைக்கும் நிக்கிறேன்னா, இனிமேலும் எந்த தந்திரத்திலும், எந்த வஞ்சனையிலும், எந்த விதமான மோசத்திலும், சூழ்ச்சியிலும் விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கலாம். யார் வேணாலும் எப்ப வேணாலும் கெட்டு போவாங்க, மீன்ஸ் வஞ்சிக்கப்படலாம். விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடலாம்? ஓடி போயிடலாம். ஆக பாம்புக்கு இருக்கிற அந்த சுபாவம் யாக்கோபு 1:16-5:19 டக்குன்னு எனக்காக வேகமா சில வார்த்தைகளை சொல்லி, மோசம் போக்கி விட்டான், சீட் பண்ணிட்டான். சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆகா பாருங்க, நன்மையான எந்த அது போட்டிருக்கு. ஆண்டவரிடத்திலிருந்து வராதது எதுவுமே நமக்கு வேண்டாம். எந்த நன்மையும் என் ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். நன்மையான எந்த பூர்ணமான எதுக்கு உங்க வீட்டுல ஒரு பொருள் நீங்க கல் வாங்கினாலும் அதுதான் பண்ணுவேன், நீங்க வைர கல் வாங்கினாலும் அதை அப்படி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஐயா நாங்கள் கடப்பா கல் வாங்கி இருக்கிற வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னா என்னன்னு ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே இந்த மாதிரி சின்ன கண்ணாடி கல் பாஸ்டர் இதை கொஞ்சம் ஜபிச்சு கொடுங்க, என்ன சொல்லுவேன்? நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இது எங்கன்னா வந்திருக்கு சொல்லுங்கம்மா. ஒரே 10,000 நகையை கொடுக்குறீங்க, ஜெபம் பண்ண சொல்றீங்க, அதே வாசனம் தான். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வருமோ. அப்போ பிசாசு நம்ம என்ன செய்வான்? 5:19 சொன்னேன், 5:19 காட்டுங்க. மோசம் போக்குவான். யாக்கோபு 5:19. சகோதரரே, சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் அப்படின்னு இருக்கு. யார் ஒருத்தரே சத்தியத்தை விட்டு விலகுறாங்களோ அவங்க மோசம் போயிடுவாங்க. ஜாக்கிரதை. சத்தியத்துக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க பொழைச்சிங்க. ஆமென். என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு இப்படி போதிக்கல, எங்க ஊழியக்காரர் எனக்கு இது இப்படி சொல்லி தரல, என் ஊழியக்காரன் நான் கற்றுக்கொண்ட, எனக்கு போதிக்கப்பட்ட, நான் வாசித்த வேத வசனத்துக்கு விரோதமான ஒரு ஆலோசனை, ஒரு வார்த்தை வருதுன்னா இல்ல அதுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னு சொன்னா சத்தியத்தை விட்டு விலகி மோச போயிடுவீங்க. எது ஞாபகம் வரணும்? சத்தியம். அப்படி வைன் ஷாப்ல போய் பாட்டில் அப்படி டம்ளர் கையில எடுக்கும் போது திருவிருந்து புசிக்கிறேன்னா இதை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க பிரதர். தொட. இயேசுவின் ரத்தத்தை புசிக்கிறேன்னா இந்த போதையை என்ன செய்யக்கூடாது? தொட கூடாது. வசனம் ஞாபகம் வரணும். ரைட். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் எப்படி திருவிருந்து புசிக்கும் போது நியாயம் தீர்க்கப்படும், அதே மாதிரிதான் அதை தொடும் போதும், சிகரெட் தொடும் போதும்,
பொடியை தொடும் பொழுதும், நம்ம ஆளுங்களுக்கு சில பேர் பொடி போடுற பழக்கம் இருக்குமோ, பாக்கு போடுற பழக்கம் இருக்குமோ, ஏன் தண்ணி அடிக்கிற பழக்கமோ இருக்குமோ, அவங்க என்ன நினைக்கணும்? சத்தியத்தை நினைச்சா மோசம் போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. மதுபான வெறி கொள்ளாமல், என்ன கொள்ளாமல்? வெறிக்கிறவர்கள் எல்லோரும் வெறிப்பார்கள், மதுபானம் கொண்டு வெறிப்பார்கள். ஆண்டவர் ஆராதிச்சு பாரு, அதை விட ஒரு போதை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. வசனத்தை நான் சொல்லியிருக்கேன்ல, பைபிள் கிளாஸ்ல இருந்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா, நிஜமா நான் என் வாழ்க்கையில ஒரு மூடி கூட குடிச்சது இல்ல. ஒரு முறை எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தெரியாதனமா அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாட்டில நிறுத்து என்ன பண்ணிட்டேன், குடிச்சிட்டேன். வாய்க்குள்ள இருக்குது பாரு, இது என்ன இல்ல, இது கார்பரேஷன் தண்ணியும் இல்ல, இது மினரல் வாட்டர் இல்ல, இது ஏதோ ஒரு வாட்டர் இது வரைக்கும் இருக்குது. ஓ போயிடுது கூட. உங்க வீட்டுல கத்துறாங்க, ஐயா என்ன குடிச்சா என்ன குடிச்சா, ஐயா அந்த பாட்டு ஆடம் படுவாவி, அது சாரா என்ன வாங்கி ஊத்தி வச்சு. பாஸ்டர் அப்ப இனிமே சொல்லாதீங்க நான் குடிச்சது இல்லை. இதுக்குள்ள இறங்க கத்தர் பாக்குற, வாயில இருக்கும்போது அது என்ன செஞ்சிருச்சு. ஆனா நீங்க நல்லா சத்தியத்தை கேட்டுட்டோம், பைபிள் கிளாஸ்ல இருந்து வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவான்ல தண்ணி அடிச்சவன அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும், மிதக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாவே நான் பறந்து மிதந்து தான் வருவேன். சீரியஸ்லி நல்லா ஆராதிச்சுட்டா வச்சுக்கோங்க. இப்ப கூட கேட்டேன், எப்ப கொஞ்ச நேரம் ஆராதனை எப்படி இருந்ததுன்னா, நல்லா ஆராதிச்சுட்டா வச்சுக்கோங்க, அப்படியே அந்த சுகம் இருக்கு பத்தியா, வீட்டுக்கு போற வரைக்கும் அப்படியே நடந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சுல. நீங்களாம் ஒன்னும் ஆராதிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஐயோ அந்த போதையும் அந்த சொல்லுவாங்க, இந்த செலிபிரிட்டிஸ் கலைஞர்களும் உங்கள் கைத்தட்டலே எங்களுக்கு அப்படி அது மாதிரி நீங்க ஆராதிச்சு நீங்க சந்தோஷமா சொன்னேன். காலையில போய் செய்தி எடுக்கும்போது முன்னாடி இருந்த பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி கேட்டாங்க பாருங்க. எனக்கு 1 hour டைம் போனதே தெரியல, அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இந்த சந்தோஷம் நான் நம்புறேன் இந்த குடியோ சிகரெட்டோ புகையோ எதுவுமே தராது. அல்லேலூயா. ஒரு குழந்தைய கொஞ்சிறதுல இருக்கிற சந்தோஷம் சொல்லுங்க வேற எதுலயுமே இருக்காது. இது என்ன சொல்லுது? சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒருவன் மோசம் போவான், சத்தியத்துல இருக்கிற ஒருவன் மோசம் போகாம நிப்பான். நீங்க மோசம் போகாம இருக்கணும்னு விரும்புறீங்களா? நல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க. தினமும் காலையில மதியமும் வெள்ளிக்கிழமையும் இன்னும் 30 நாள்லாம் தொடரும் இவ்வளவு சத்தியங்கள் கேட்கிறோம். ஒரு ஆள் நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எவ்வளவு வேதனையா இருக்கு. நான் எதுக்கு இப்ப கூட சொல்லின்னு இருக்கிறேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் எத்தனை நாள் ஜெபம், காலையில ஜெபம், ஈவினிங் ஜெபம், எத்தனை 40 நாள் உபதேசம், எத்தனை பாஸ்டர் இன்னைக்கு அருமையா இருந்தது, பாஸ்டர் இப்பெல்லாம் நல்லா பேசுறீங்க, பாஸ்டர் இப்பெல்லாம் ரொம்ப அருமையா சத்தியம் பேசுறீங்க, பாஸ்டர் பைபிள் காலேஜ் போனதுல இருந்து நீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க பாராட்டிட்டு கடைசியில கோட்டை விட்டு இவ்வளவு உபதேசிச்சனடா, இவ்வளவு பேசணும்டா, இவ்வளவு கூடவே வச்சுக்கிட்டு 2 மணி 1 மணி வரைக்கும் வச்சுக்கிட்டு சத்தியம் பேசணும்டா, கடைசியில விடிய விடிய கதையா கட்டானா, கடைசியில என்னமோ கட்டா என்னமோ சொன்னானா கதையா, அப்படி போயிடுச்ச. காரணம் வஞ்சனை, காரணம் சொல்லுங்க தந்திரம். இப்ப படிச்சீங்களா, என்ன படிச்சீங்க? மோசம், மோசடி பண்ணிட்டான். சரியான வார்த்தை, தவறான வழிக்காய் நடத்திட்டானா. அதுதான் சொல்ல வந்தேன். கர்த்தர் சொன்னாரு இத புசிக்க கூடாது, மத்ததெல்லாம் புசிக்கலான்னு. ஆனா ஏதோ புசிக்க கூடாதோ அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சிட்டான். போறதுக்கு வேற இடமா இல்ல இல்ல, எது செய்யக்கூடாதுன்னு இப்படி சொல்றேனே, கர்த்தர் என்ன மன்னிப்பாராக. ஆண்டவர் சொன்னதையே அன்னைக்கு அதுங்க கேட்கலனா இன்னைக்கு இருக்கிற ஜனங்க நம்ம சொல்றதையா கேட்க போறாங்க? அல்லேலூயா. எதோ கரெக்டா சொன்னாரோ செய்யக்கூடாதுன்னு அங்கதான் போய் நிக்குது. மாம்பழ மரம் இருந்திருக்கும், நம்ம இன்னைக்கு பார்க்காத மரங்கள் பழங்கள்லாம் இருந்திருக்கும். எப்போதுல இருந்து உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட் தெரியும்? டிராகன் ஃப்ரூட் ஒண்ணு விக்குதுமா, எவ்வளவு நல்லா தெரியும்? ஏமா அந்த டிராகன் மாதிரி இருக்குது சைனா பழம், எவ்வளவு வருஷமா தெரியும்? ஒரு 2 வருஷமா 3 வருஷமா தெரியும். சரி பட்டர் ஃப்ரூட் எத்தனை வருஷமா தெரியும் உங்களுக்கு யாருக்காவது? அவகோடா, அவ கிடக்குறா அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல, அவகோடா எப்ப தெரியும்? எப்ப இருந்து தெரியும்? மாங்காய் மாதிரி பச்சை கலர்ல இருக்குதுல்ல, எத்தனை ஏமா உங்களுக்கு 13 வருஷமா? நம்புறீங்களா? இல்லம்மா நம்புறீங்களா? கிட்டத்தட்ட எனக்குலாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். கொடைக்கானல்ல போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போயிட்டு அந்த மலை இறங்கி வரும்போது கடைகள் வழியில விற்பாங்க, எல்லா பழமும் நிறைய, இன்னும் நிறைய நம்ம பார்க்காத பழம். அப்போ இந்த பழத்தை பார்த்தேன்,
இதுக்கு பேர் என்ன பழம்? இது பேர் அவகோடா, பட்டர் ஃப்ரூட்ல அப்படியே சொன்னாங்க. மாங்காய் மாதிரி இருக்குது, ஆனா அங்க கட் பண்ணியும் மாடல் வச்சிருப்பாங்க. மெட்ராஸ்ல ஒரு ஜூஸ் கடையில அப்படி ஒரு ஜூஸ பார்த்ததே, இன்னும் நல்லா தெரிஞ்சு காமெடியை கேளுங்க. அதை வாங்கிட்டு வந்து எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். ஆளுக்கு ஒரு பழம். இது ஏதோ அவகோடாமா, பட்டர் ஃப்ரூட்டா. இது என்ன பண்ணுங்க, பசங்களும் வெயிட் பண்ணி பழுக்க வச்சு கட் பண்ணி பார்த்தா அப்படியே குழ குழ கொண்டு சாப்பிட்டு பார்த்தா உப்பு சப்பு இல்லை, ஒரு டேஸ்டும். ஐயோ நோ, இது நல்லாவே என்னப்பா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு. அப்புறமா கடையில பாலை ஊத்தி அதுல சர்க்கரையை ஊத்தி போட்டு ஒரு ஆட்டு ஆட்டி கொடுக்குறான். இப்ப எப்படி இருக்குது? பட்டர் ஃப்ரூட். அதுவும் பாரிஸ் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் இருக்கிற கடையில சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வழுக்கிக்கிட்டு வாய்க்குள்ள போயிடும். எவ்வளோ வகையான பழங்கள் இருக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டு எங்க போய் நிக்குதுங்க? சொல்லப்பா, ஒண்ணுதான் போவானாரு. ஆயிரக்கணக்கான வகை வகையான செய்யறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. புத்தி அங்கெல்லாம் போல, எங்க போகுது? இல்லம்மா, அந்த பழத்துக்கிட்ட தான் தந்திரம், வஞ்சனை, மோச போக்குற அங்க கொண்டு போய் நிக்க வச்சு முடிச்சிடறேன். நானு 2 தெசலோனிக்கேர்ல 2:3 ஒருத்தர் படிங்க, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடறேன். எபேசியர்ல 2 தெசலோனிக்கேர் படிப்பா. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோச போகாதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. ஒருத்தரும் உங்களை என்ன செய்யக்கூடாது. இல்ல பாஸ்டர், நான் நல்லா தான் இருந்தேன், அவன் என்ன மோசம் போய்கிட்டான், அவன் என்ன இந்த கதைலாம். எங்க ஸ்கூல்ல 10th படிக்கும் போது பச்சை பாஸ்ல ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் பேர் ASS. அவர் பேர் என்னது? அப்படியே சாட்சாத் பாக்குறதுக்கு பென்னட் பாஸ்டர் மாதிரி இருப்பார். அவரை விட அவர் ரொம்ப நல்லா சூப்பரா இருப்பார். அப்படி ஆக்டர் மாதிரி இருப்பார். ASS. அப்ப பசங்க ஸ்கூல்ல எல்லாம் கட் அடிச்சிருவானுங்க. எனக்கு ஸ்கூல்ல கட் அடிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. நானும் போய் பச்சை பாஸ்ல கத்துக்கிட்டேன். கத்துக்கிறதுனா எல்லாரும் போயிடுவானுங்க, நம்ம மட்டும் என்ன இருக்குது, போயிடுவோம். அடுத்த நாள் போனீங்க, அவர் இங்கிலீஷ் மாஸ்டர். அடுத்த நாள் போனீங்கன்னு வச்சு, எங்கடா போனீங்க எல்லாருமே அப்படின்னு எல்லாரும் நிக்க வச்சு கேட்பார். ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், எல்லாரும் போயிட்டானுங்க, நான் போயிட்டேன்ட்டான். நான் சொல்லிட்டான், நான் இருந்தேன், எல்லாரும் போயிட்டாங்க, நானே செஞ்சுட்டேன். என்ன கேட்டிருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்ல வேணாம், சென்சார் பண்ணிடலாம். எச்சரிக்கையா இருங்க. ஒருத்தனும் உங்களை என்ன செய்யக்கூடாது. எல்லாம் போயிட்டான், நான் போயிட்டேன். அப்போ என்ன கேட்டிருப்பாரு, புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? இப்படி சொல்றேன்ல, எல்லாரும் பள்ளத்துல குதிச்சா நீ போய் பள்ளத்துல, அப்படி கேட்கல, ரொம்ப கேவலமா பேசினாரு. ரைட்? மோச போகாத, வஞ்சிக்கப்படாத, எச்சரிக்கையாரு. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. அல்லேலூயா. மோசம் போகும்போது நாம் விசுவாசத்துக்கு துரோகம் செய்கிறோம், விசுவாசத்தை விட்டு விலகுகிறோம். மோசம் போகாமல் இருந்தா விசுவாசத்துல நம்ம நிலைச்சு நிற்போம். எபேசியர்ல 2 வசனங்களை படிப்போம். 4:22, 5-6. இது பிசாசின், சாத்தானின் வலு சர்பத்தின் தந்திரங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். படிங்க. அந்தபடி முடிந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, பழைய மனுஷன் பழைய இச்சைகள் என்ன செய்யுமா? மோசம் போக்குமா. என்ன பண்ணுங்க சொல்லுங்கம்மா? என்ன பண்ணுமா? மோசம் போக்கு. அந்த மோசம் போக்குகிற இச்சைகள் அல்லது அந்த காரியங்களை, பழைய நடிக்கைகளை, உலகத்தின் நடக்கைகளை, அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை களைஞ்சு தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. ரைட்? இப்படி சொல்றேன்ல, தப்பு இல்லைல்ல. சின்ன வயசுல ஏதோ தெரியாதனமா செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி ஜாலியா கிண்டல் பண்ணின்னு சைட் அடிச்சுட்டு சுத்தினேன். நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டேன். ரட்சிக்கப்பட்டு எங்க வந்துட்டேன்? சபைக்கு வந்துட்டேன். சபையில ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. வெளியில நான் சைட் அடிச்சுக்கிட்டு சைக்கிள் பின்னாடி திரிஞ்சனா, சபைக்குள்ள வந்து அதை செஞ்சனா நான் யாரு? புரியுதுங்களா நான் சொல்றது? வந்து பார்த்தா எல்லாம் தங்கச்சி பாருங்க, வாய் தவறி கூட பெண் பிள்ளைகள், அவள் இவள் கூட நான் சொல்ல மாட்டேன். இப்ப இருக்கிற சின்ன பிள்ளை, ஆனா அன்னைக்கு இருக்கிற ஒரு தங்கச்சி அப்படி சொல்ல மாட்டேன். அதுங்க இதுங்க கூட சொல்ல மாட்டேன், தங்கச்சிங்கன்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா அப்படி பழகுனாங்க. இவ்வளவு அன்பா பழகுறாங்களடா, எவ பின்னாடி எங்கெல்லாமோ சுத்தணும். இந்த அன்பு அப்படின்னு அதான் சொன்னேன். அந்த பழைய மனுஷன் அந்த பழைய சேட்டை எங்க கொண்டு வந்து செய்யக்கூடாது. இதை சொன்னா கோச்சிப்பாங்க, இதை சொன்னா தப்பா எடுத்துப்பாங்க. நம்ம பாஸ்டர் நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. உலகத்துல செய்யறப்போ ரோட்ல போய் திரியாங்கன்னா போய் எங்க வச்சுக்காத அந்த வேலைய சொல்லுங்க. சபைக்குள்ள வச்சுக்காத. முந்தின நடக்கை நான் சொல்றேன். இப்ப சூளையில சைட் அடிச்சுட்டு சுத்தினேன், டவுட்ல சைட் அடிச்சுட்டு அதே வேலையை சபைக்குள்ள வந்து ஆஹா இங்கேயே பெண்கள் இருக்கிறார்களே அதையும் கேட்பான். ஆஹா உங்க சபையில அப்ப எதுக்கு தான் புரியா, உங்க சபையில பெண்கள்லாம் இருக்கிறாங்களே எல்லாம் என் கூட பிறக்காத தங்கச்சிங்கடான்னு சொன்னேன். அதே வார்த்தையை இந்த நாள் வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்ல இல்லையா சொல்லுவோமா? அன்னையும் தங்கச்சிக்கு தான் இன்னைக்கும். அல்லேலூயா. இப்ப படிச்சுங்க. நான் 5:4:22 5 என்ன சொன்னேன்? படிப்பா படிச்சுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல 5 யார் தம்பி? வீண் வார்த்தைகளினாலே மோச போகாதபடி எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை. இன்னைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாம போனார்களோ அவர்கள் மேல் ஒரு நாள் கோபாக்கின வரும். ஒளியக்கான படிச்சு படிச்சு சொல்லுவான், சத்தியம் போதிப்பான். இவ்வளவு திமிர்த்தனமா அவனுக்கு, இவ்வளோ ஆணவமா அவனுக்கு என்ன வருமா? கோபாக்கினை வரும். சும்மாவா போதிக்கிறோம், சும்மாவா சொல்றோம்? வசனம் சொல்லி இருக்கிறது, ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது? வீண் வார்த்தைகளினால. நான் சொல்லியிருந்தேன் போன வாரம் கூட, இது பேசுறது வீணான வார்த்தை, இதை கேட்டா நம்ம மோசம் போய்க்கிடுவோம்னு சொல்லிட்டு வீண் வார்த்தைகளை நீங்கள் கேட்பதை தடை செய்து விட வேண்டும். அல்லேலூயா. இது 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 ஒர்த்லெஸ் வேர்ட்ஸ், இது தேவையில்லாத வார்த்தைகள். இது கேட்டா என் விசுவாசமும் போயிடும்னு சொல்லி வீண் வார்த்தைகள் என்ன பண்ணிடுங்க? ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா பிசாசு ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு சொன்னது போல, எப்படி தந்திரமா, எப்படி சூழ்ச்சியா, எப்படி மோச போக்கலான்னு பார்ப்பான். ஏன்னா அது பாம்பினுடைய குணம். அதே தான் அவன் பயன்படுத்துவான். காப்பாத்திக்கிட்டா நாம எச்சரிக்கையா இருக்கலாம். ஏசுசாமி கடைசி அவனை சொன்னாரு, சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று சொன்னாரு. மிதிக்கணுமே தவிர அவங்கிட்ட சவகாசம் வச்சுக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, சர்ப்பங்களை மிதிக்க வேண்டுமே தவிர அவனோட என்ன செய்யக்கூடாது. இல்லைன்னா மோசம் போய்க்கிடுவான், ஏமாத்துருவான், வஞ்சிக்கப்பட்டுருவான். உங்களுக்கே தெரியாது, ஏமாந்துருவீங்க. அப்பெல்லாம் சின்ன வயசுல ஒண்ணு சொல்லுவேன். இந்த ஸ்வீட் கடையில எத்தனை பேர் ஸ்வீட் சாப்பிட்டுருக்கீங்க? ஸ்வீட் கடையில அந்த ஸ்வீட்டுக்கு மேல ஒண்ணு வைப்பாங்களே, பார்த்திருக்கீங்களா? ஸ்வீட்டுக்கு மேல ஒண்ணு சில்வர்ல, அதுக்கு நாங்க வந்து ஒரு பேர் சொல்லுவோம். எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்களோட சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப நேக்கா நம்மள நைஸ் பண்ணி பேசினாங்கன்னு, ஏய் சில்வர் பேப்பர்னுவோம். நான் சொல்லி கொடுப்பேன். நோவால கேட்டேன்னு வச்சுக்க புரிஞ்சுப்பாங்க. அது பேர் என்னது? ఏమి లేదులే, ఇది అన్ని తప్పు లేదు కదా. ஸ்வீட் தான். மேல என்ன கொடுப்பாங்க? சில்வர், ஏமாத்துறதுக்கு. அது கேட்டா வெள்ளியா? வெள்ளி கிடையாது, அது ஒரு கேவலமான, அது பேப்பரை ஒட்டி என்ன பண்ணுவான். அதுக்காகவே அது மாதிரி பிசாசு இன்னைக்கு நைஸா உங்களுக்கு சில்வரை தடவி, சூப்பர் வெள்ளி தங்கம் முழுங்கணும். அது வெள்ளியும் கிடையாது, தங்கமும் கிடையாது, அதுல ஒரு மட்டை வெள்ளி. ஏமாந்து போயிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவன் பாம்பு, அவன் நம்மளை அப்படிதான் பண்ண பார்ப்பான். கண்களை மூடுவான். ஆண்டவரே, பிசாசு எங்களை பலவிதமான காரியங்களால, சூழ்ச்சியினால, ட்ரிக்ஸ்னால, ஃப்ராடு தனத்தினால எங்களை மோசம் போய்க்கிற கூடாது. எங்களை நாங்க அதனால தந்திரமா, சத்தியமா, பொல்லாத உபதேசங்கள், பொல்லாத சூழ்ச்சி, சூது, வாது, வஞ்சனை இதெல்லாம் செய்து எங்களை வஞ்சிச்சிடக்கூடாதுப்பா, சீட் பண்ணிடக்கூடாதுப்பா. நாங்க எங்களை காப்பாத்திக்கணும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். எங்களுக்கு கிருபை தாரும். அன்றைக்கு ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது போல உலகம் அனைத்தையும் மோச போக்குற பிசாசு எங்க சபை மக்களை ஒருவரையும் மோச போக்காதபடிக்கு பார்த்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. காணிக்கை பாடல் யாராகிலும் பாடுங்கள்.